எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. 12ஆம் பாவகம் இப்போது வலிமையாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய சுப மாதங்க இந்த மாதம். எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் இப்போது உண்டு. மிதன ராசிக்காரர்களுக்கு சீரான ஒரு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் மாதத்தின் ஒரு 20 நாட்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 நாட்கள் உங்க ராசிநாதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல சாதகமான பதில் வரும். சிலருக்கு வீடு அமையக்கூடிய பாக்கியங்கள் மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி உச்சமாகின்ற காரணத்தினால் நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு வாகன மாற்றம், வண்டியை தூக்கி போட்டு பழைய வண்டியை தூக்கி போட்டு புது வண்டியை வாங்கலான்ற மாதிரி எண்ணங்கள். அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஆவணி மாதம், இந்த 2026 பராபவ வருஷத்துல ஆவணி மாதத்துடைய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவணி மாதத்தோட சிறப்பு என்ன? சூரியன் ஆட்சி நிலை என்று சொல்லப்படக்கூடிய, உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒளி கிரகமான இந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆவணி மாதம் 30 நாட்களுக்கும் இவர் ஒரு பெரிய அளவுல நல்ல அமைப்புல இருப்பார். இது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியினால சிம்மராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களாகட்டும், மக நட்சத்திரக்காரர்களாகட்டும், பூர நட்சத்திரக்காரர்களாகட்டும் ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்த பணி இருக்க என்னடா பண்றதுன்ற மாதிரியாக சிம்மராசியில ஒரு 70-80% பேருக்கு மேல கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதான் உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி இறுதி தேதி வரைக்குமே அருமையான அமைப்புல அப்படியே வெகு வலிமையான ஒரு நிலைமையில ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்புல இருப்பார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்ப ஆவணி மாதம் 30 நாட்களும் சூரியன் சிம்மத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல வேற ஏதாவது ஒரு பயிற்சிகள் இருக்காங்க ஐயா? 3 கிரகம் 4 கிரக பயிற்சிகளை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா 1.5 மாசம் 1 மாசத்திற்குள்ள கிரகம் மாறக்கூடிய அமைப்புகள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுக்கு தான். ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஆவணி மாதத்துல எதுவும் இல்லை. சமீபத்துல ராகுகேது பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாசம்தான் ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும். அதே நவம்பர் டிசம்பர்ல தான் குரு அதிசார முறையில இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த சிம்ம வீட்டிற்கே வருவார். இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில செவ்வாய் ஆவணி மாதம் முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். செவ்வாய் மாற்றம் கிடையாது. சூரிய மாற்றம் மாதம் எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆவணி மாதத்துல நடுப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-15ஆம் தேதியிலேயே சுக்கிரன் நீச்சத்திலிருந்து விலகி அப்படியே ஆட்சி நிலைமைக்கு போகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி நிலைமையில் இருக்க ஆவணி மாதத்துடைய 20வது நாள் புதன் உச்சமாகிறார். ஆக சூரியன் உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலேயே ஒரு நல்ல பலன்களை, நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனை யோகாதிபதியாக கொண்டவர்களும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்களும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர புக்தி நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிரன் 1 மாதத்துக்கு நீச்சமாக இருப்பார். இந்த 1 மாதத்திற்கு நீச்சம் 31 நாள். அதாவது ஆவணி மாதம்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியாது. ஆகஸ்ட் மாசம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆவார். அப்படியே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 30-31 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சம் உண்மையிலேயே இப்ப நிறைய பேரை பாதிக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், சுக்கிர தசாபுக்தி அந்தரங்களை கொண்டவர்கள் எல்லாருக்குமே சுக்கிரனுடைய நீச்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில சுக்கிரன் நீச்சத்திலிருந்து ஆட்சி பெற்ற நிலைமைக்கு வருவது ஆடி மாதம் முழுக்கவே நல்லா இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. புதனும் உச்சமாகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. 10 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைவார். அது இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி அமைப்புகள்ல ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் பரிபூரண உச்சம் என்கின்ற எல்லாத்திலையும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறார். ஆக புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர், வியாபாரம் பண்றதுல கூட என்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடா வச்சிருக்கிறேன், பண முதலீடு கிடையாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்லையும் புதன் தசை, புதன் புக்தி, புதன் அந்தரம் நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டுங்க. ஆக ஆவணி மாதத்தினுடைய கிரகத்துடைய சிறப்பு நிலைகள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி,
சுக்கிரன் பிற்பகுதியில் ஆட்சி, புதன் பிற்பகுதியில் ஆட்சி, மாதம் முழுக்க செவ்வாய் ஒரே இடத்தில் இருக்கிறார், மிதுன வீட்டில் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே போலவே குரு உச்சமாகி சனியை பார்த்து கொண்டிருப்பது, ராகு கேதுக்கள் இயல்பான ஒரு அமைப்பில் இருப்பது நல்ல பலன்களை கூடுதலாக தரும் என்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு ஆரம்பிக்கிறது இந்த ஆவணி மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு சீரான ஒரு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கும். 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் மாதத்தின் ஒரு 20 நாட்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 நாட்கள் உங்க ராசிநாதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல சாதகமான பதில் வரும். இந்த மாசமே உங்களுக்கு பரீட்சை வந்துருச்சு, வேலை வந்துருச்சுன்னு சொல்ல முடியலன்னா கூட இந்த எளிய வேலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்றது, ரயில்வேல சேர்றது, அல்லது எக்ஸாம் வச்சுத்தான் சேரணுன்றது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையே இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, கார்பரேஷன்ல போடுறாங்க, நகராட்சியில போடுறாங்கன்னு அதற்கான வேலைகளை பார்க்கறதுக்காக கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய அளவுல வேலைகள் கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலை கிடைப்பதற்கான சில ஆரம்பங்கள், ஆயத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தம்பி தங்கைகளுக்கு கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, அல்லது அவங்களுடைய நிலைமை சரியில்லை, தம்பியுடைய கேரக்டர் சரியில்லை, அவர் இப்படி அடிமையா இருக்கிறார், அப்படி அடிமையா இருக்கிறார், பாப்பாவை இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதுக்கு சரியில்லை, அல்லது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வேலைக்கு போகுது, அங்கே இப்படி போகுது, இங்கே இப்படி பேச்சு வருது, என்ன பண்றதுன்னு தெரியல, பாப்பாவுக்கும் 20 வயசு 25 வயசு ஆயிப்போச்சு, யாரை என்ன சொல்றது, எல்லாருமே இந்த காலத்துல படிச்சிருக்கிறோம், புத்திசாலித்தனமாக இருக்கிறோம், ஆனா சூழ்நிலை வேறு வேறு விதமாக மாற்றுகிறதேன்னு பொறுப்புள்ள அண்ணன் அக்காள்களாக யோசிக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தம்பி தங்கைகளை பற்றி மனம் சந்தோஷப்படக்கூடிய சில நிலைகள், சில மாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பா அமையும். எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் இப்போது உண்டு. சிலருக்கு வீடு அமையக்கூடிய பாக்கியங்கள் மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி உச்சமாகின்ற காரணத்தினால் நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வாகன மாற்றம், வண்டியை தூக்கி போட்டு பழைய வண்டியை தூக்கி போட்டு புது வண்டியை வாங்கலான்ற மாதிரி எண்ணங்கள், 2 வீலர் வச்சிருக்கிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய சில அமைப்புகள், அல்லது செலவு வச்சுக்கிட்டு இருக்கிற வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்குவோம்ன்ற அமைப்பு, சிலருக்கு வீடு கட்டுறது அங்கே கட்டலாமா இங்கே கட்டலாமான்ற குழப்பங்கள்லாம் இருந்தது இல்லையா, சொந்த ஊர்ல கட்டுறதா இருக்கிற ஊர்ல கட்டுறதா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எங்கே வீடு கட்டுவது, எங்கே வீடு வாங்குவது, கட்டிய வீடு வாங்கலாமா, பிளாட் வாங்கலாமா, பழைய வீடு வாங்கலாமா, புதுசா வாங்கிடலாமா, இந்த மாதிரி வீடுகள் அமைப்புகள்ல மனைவியோடு, கணவனோடு, அம்மாவோடு, அப்பாவோடு கலந்து பேசியும் ஒரு கருத்து ஒருமித்த அமைப்புகள் வராமல் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலேயே எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்வுகள் வரக்கூடிய தன்மை உண்டுங்க. தர்மகர்மாதிபதி யோகம் 2 10ஆம் இடங்களோடு வலிமையாக இருக்கிறது. பேசி பிழைப்பவர்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு. ஆவணி மாசத்துல பெருத்த லாப அமைப்புகள் தான் கண்டிப்பாக இருக்கும். பெரிய நிலைமைகள்ல கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இப்போது இருக்காது. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. 12ஆம் பாவகம் இப்போது வலிமையாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய சுப மாதங்க இந்த மாதம்.